நடிகர் திலகத்தின் தீபாவளி பரிசு ஒன்றை பற்றி பார்க்கலாம். தீபாவளி நாளில் புது துணிகள், பதார்த்தங்கள், வெடிகள் போன்றவை மனதில் பதிந்த அளவிற்கு தீபாவளிக்கு வெளியாகும் திரைப்படங்களும் நம் மனதில் நீங்கா இடம்பெறும். 1959ஆம் ஆண்டு தீபாவளிக்கு பாஞ்சாலி, கண் திறந்தது, தெய்வமே துணை, அவள் யார், அபலை அஞ்சுகம் மற்றும் பாகப்பிரிவினை என 6 படங்கள் திரைக்கு வந்தது. இதில் சிவாஜி கணேசன் நடித்த பாகப்பிரிவினை மதுரை சிந்தாமணியில் 216 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படமாக முத்திரை பதித்தது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பிராந்திய மொழிகளில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழ் சினிமா வரலாற்றில் பாகப்பிரிவினை திரைப்படம் ஒரு மைல்கல் குடும்ப படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்ப சார்ந்த பாத்திரங்களில் பிரகாசிக்க முடியும் என்பதை நிரூபித்தார். ஒரு குடும்பத்தின் பலம் ஒன்றாக இருப்பதில்தான் உள்ளது என்பதை உணர்த்திய படமாக அமைந்தது. உணர்ச்சிக்கு அடிமையாக்கப்பட்ட நெஞ்சை உருக்கும் கதாபாத்திரங்களில் வைத்தியலிங்கமாக TS பாலையா, சுந்தரலிங்கமாக SV சுப்பையா, இவருடைய கைகால் ஊனமுற்ற மகன் கண்ணையாவாக சிவாஜி. சரோஜா தேவி சிவாஜியை காதலிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறாள், சிரிக்கிறாள், சிந்திக்கவும் செய்கிறாள். இந்த 4 கதாபாத்திரங்களும் பல காட்சிகளில் உணர்ச்சியின் வெவ்வேறு பிம்பங்களை வடித்து காட்டுகிறார்கள். படத்தின் ஆரம்பத்திலேயே சிவாஜி சிறுவனாக இருக்கும்போது மின்கம்பியில் மாட்டிக்கொண்ட பட்டத்தை எடுப்பதற்காக மின்கம்பத்தில் ஏறி எடுக்கும்போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கை ஊனமாகி விடுவதாக காண்பிக்கப்படுகிறது. இப்படத்தின் கதைக்கு பின்னால் ஒரு உண்மை கதை உள்ளது. மதுரையில் இருந்தபோது தன் குடும்பத்தில் நடந்த உண்மை கதைக்கு வடிவம் கொடுத்து கதை வசனங்களை எழுதி முடிக்கிறார் MS சோலைமலை. இக்கதையில் சிவாஜிக்கு வித்தியாசமான கதாபாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று 2-3 நாட்களாக யோசிக்கிறார். இதற்கிடையில் குடும்பத்துடன் கம்பெனி காரில் மாமல்லபுரம் செல்கிறார். சோலைமலை தன் மனைவியுடன் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிவாஜியின் கதாபாத்திரத்தை பற்றி சிந்திக்கிறார். அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு சிறுவன் ஒரு கை ஊனமாகவும் 2 கால்கள் இளம்பிள்ளைவாதத்தினால் பாதிக்கப்பட்டு தவழ்ந்து வந்து இவர்களிடம் வாழ்வாதத்திற்காக பணம் கேட்கிறார். அவனையே உற்று பார்க்கிறார் சோலைமலை. சோலைமலை 10 ரூபாயை கொடுக்கிறார். என்னங்க 10 ரூபாயை போடுறீங்க என்று மனைவி கேட்க, பரவாயில்ல, கஷ்டப்படுற ஆளுக்கு தானே கொடுக்கிறோம், ஆனா நீ பாரு, இந்த 10 ரூபாய் எத்தனையோ பேருக்கு லட்சங்களை சம்பாதிச்சு கொடுக்க போகுது என்றார் சோலைமலை. சிவாஜிக்கான கதாபாத்திரம் சற்று மாறுதலுடன் மாமல்லபுரத்தில் தான் உருவானது. மகிழ்ச்சியாக இருந்த கூட்டு குடும்பத்தை MR ராதா தனது சதியால் பிரிக்கிறார். இறுதியில் சிவாஜியின் கையும் காலும் சரியாகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருகிறது. இதுதான் கதை. பாகப்பிரிவினை படத்துக்கான முழு கதையையும் வசனத்தையும் கதாபாத்திரங்களின் பெயர்களோடு ராயப்பேட்டை அஜந்தா பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் இருந்த சித்ரா லாட்ஜில் ரூம் எடுத்து எழுதி முடித்து கதை சொல்வதற்காக சோலைமலையும் தயாரிப்பாளர் GN வேலுமணியும் சிவாஜி வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது சிவாஜியின் வீட்டில் இயக்குனர் AP நாகராஜன், சில நண்பர்கள் மற்றும் பைனான்சியர்களும் கதை கேட்பதற்காக ரெடியாக இருந்தார்கள். கதையை கேட்டவுடன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்ல AP நாகராஜன் மட்டும் இக்கதையை படமாக எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட சிவாஜி திடீரென எழுந்து உள்ளே சென்றார். இதை பார்த்தவுடன் சோலைமலைக்கு ஒரே பதற்றம். 15 நிமிடங்கள் கழித்து இடது கையை மடக்கி வைத்துக் கொண்டு அழுக்கு வேட்டி கட்டிக்கொண்டு கண்ணையாவாகவே மாறி வெளியே வந்தார் சிவாஜி. இதை பார்த்தவுடன் பதற்றமாக இருந்த சோலைமலை கண்களில் ஆனந்த கண்ணீர். சிவாஜியை கட்டி தழுவி, என்னுடைய கண்ணையாவை இங்கேயே பார்த்துட்டேன், இனிமே படம் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன என்று சொல்ல, உடனே சிவாஜி இந்த கதையை படமா எடுக்கிறோம் என்று சொல்லி சோலைமலையை தட்டி கொடுத்து லோனா செட்டியாரை பார்த்து நாளைக்கு இவங்க உங்களை வந்து சந்திப்பாங்க என்று சொன்னவுடன் கூட்டம் கலைந்தது. மறுநாள் சோலைமலையும் GN வேலுமணியும் லோனா செட்டியாரை அவர் வீட்டில் சந்தித்தார்கள். செட்டியாரோ காசி துண்டில் 1 லட்சம் ரூபாயை கட்டி வைத்து இருவரிடமும் கொடுத்தார். பணம் வாங்கிய கையோடு இருவரும் காரில் ஏற அது தெலுங்கு பட இயக்குனர் புல்லையா வீட்டை நோக்கி சென்றது. இதை கவனித்த சோலைமலை GN வேலுமணியிடம், இந்த கதையை டைரக்ட் செய்யறதுக்கு சரியான ஆளு பீம்சிங் தான், அதனால அவர் வீட்டுக்கு போங்க, அப்படி இல்லனா நான் கதையை தரமாட்டேன் என்று செல்லமாக சொல்ல வண்டி நேராக பீம்சிங் வீட்டிற்கு சென்றது. பீம்சிங் இக்கதைக்கு திரைக்கதை எழுதி இயக்குவதற்கு தெரிவித்த சம்மதம்தான் பாவரிசை படங்களுக்கு அச்சாரமாக அமைந்தது. வசனங்களால் மனதை உருக்கிய இப்படத்தில் பாடல்கள் அனைத்தும் முத்துக்கள். சிவாஜிக்கு எழுத மாட்டேன் என்று அடம் பிடித்த கிருஷ்ணர் பெயரை கொண்ட ஒரு பிரபல பாடலாசிரியர் ஒரு வழியாக மனம் இறங்கி இப்படத்திற்கு 3 பாடல்களை எழுதினார். சிவாஜி தன் கல்யாணத்திற்கு நம்பியாரை அழைப்பதற்கு செல்வார். சௌகரியப்படாது என்று நம்பியார் சொல்ல, நம்பியாரின் மனைவியோ ஒரு படி மேலே சென்று, சௌகரியப்படாதுன்னா மனசில்லந்தானே அர்த்தம் என குத்தி காண்பிக்க, அதற்கு மீண்டும் நம்பியார், படிச்சிருந்தாதானே தெரியும் என கோபத்தோடு சொல்ல, அதற்கு சிவாஜி,
தெரியாதுடா தம்பி, எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டுறவன் படிச்சவன், பொண்டாட்டி கிடைச்ச உடனே அப்பா அம்மாவா மறக்கிறவன் அறிவாளி, பெத்தவங்களுக்கு சோறு போடாதவன் கை சாப்பாட்ட நாய் கூட தின்னாது என்று சிவாஜியின் வசனம் இன்றைக்கு பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடும் மகன் மகள்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கு ஒரு சவுக்கடிதான். ஒரு காலத்தில் நடிகர் திலகத்திற்கு திருச்சி லோகநாதன் தான் ஆஸ்தான பின்னணி பாடகர். நடிகர் திலகத்தின் தூக்கு தூக்கி திரைப்படத்தில் பாடுவதற்காக திருச்சி லோகநாதனை அணுகிய போது அவர் ஒரு பாடலுக்கு 2000 ரூபாய் கேட்க, தொகை அதிகமாக இருப்பதாக தயாரிப்பாளர் தரப்பில் சொல்ல, அப்போ மதுரக்கார பையன் ஒருத்தன் பாடுறான், அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொல்லி இருக்கிறார் திருச்சி லோகநாதன். திருச்சி லோகநாதன் தூக்கு தூக்கி தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரிடம் பின்னணி பாட அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் TM சௌந்தரராஜன் அவர்கள். நடிகர் திலகத்திற்கு பொதுவாக CS ஜெயராமன் அல்லது திருச்சி லோகநாதன் தான் தனக்கு பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதை வெளிப்படையாக சொல்லவும் செய்தார் நடிகர் திலகம். படத்தின் இயக்குனர் RM கிருஷ்ணசாமி அவர்களும் இசையமைப்பாளர் G ராமநாதன் அவர்களும் நடிகர் திலகத்திடம் TMS பாடி 4 பாடல்கள் ஒளிப்பதிவு செய்துள்ளோம், அதனை கேளுங்கள், உங்களுக்கு திருப்தி இல்லாவிட்டால் பாடகரை மாற்றி விடுவோம் என உறுதியளித்தார்கள். பதிவு செய்யப்பட்ட பாடலை கேட்ட நடிகர் திலகம் பாடல் முடிந்த பிறகு TMS அவர்களை வெகுவாக பாராட்டினார். தூக்கு தூக்கி படத்தில் நடிகர் திலகத்திற்காக 8 பாடல்களை பாடினார் TMS. அத்தனை பாடல்களும் மக்களிடம் மிக பிரபலமானது. நடிகர் திலகத்திற்காக TMS முதலில் பாடிய பாடல் ஏறாத மலைதனிலே என்ற அற்புதமான பாடல். இதன் பிறகு சிவாஜி TMS கூட்டணி பிரிக்க முடியாத வெற்றி கூட்டணியாக நடைபோட்டது என்பது வரலாறு. 1954 ஆண்டு தொடங்கிய இந்த கூட்டணி 1991 ஆண்டு வெளிவந்த ஞானப்பறவை படம் வரை நீடித்தது. தூக்கு தூக்கி படத்தில் பாடியதற்காக ஒரு பாடலுக்கு TMS பெற்ற சம்பளம் 500 ரூபாய். ஒரே படத்தில் கதாநாயகனுக்குரிய 8 பாடல்களையும் ஒரே பின்னணி பாடகர் பாடியது நடிகர் திலகம் நடித்த தூக்கு தூக்கி படத்தில்தான். திறமைக்கு மதிப்பளிப்பதில் நடிகர் திலகத்திற்கு ஈடு இணை யாரும் இல்லை. தன் பாடல்களுக்கு உயிர் கொடுத்த நடிகர் திலகத்தின் திறமையை TMS எப்படி பாராட்டினார் தெரியுமா? மற்ற நடிகர்களுக்கு நான் பாடினால் அது TMS பாட்டாக தெரிகிறது, சிவாஜிக்கு பாடினால் அது அவர் பாடிய பாடலாக தெரிகிறது என்றார். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.